2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் ராஜேஷ் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு பயன் தருமா தராதா? வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணல. சில விஷயங்கள் இப்போ லைக் அந்த கார்ப்பரேட் டாக்ஸஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா அந்த எக்கனாமி பூஸ்ட் பண்ற அளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இனிஷியலா. அது இல்லாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல அலோகேட் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் 1 லட்சம் கோடி அலோகேஷன் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அது என்ன ஆகும்னா டைரக்டா நமக்கு நம்ம மக்கள், சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்காது. ஆனா அதனால என்ன ஆகும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், அந்த எக்கனாமி பூஸ்ட் ஆகும், இது எல்லாத்துக்கும் மற்ற இதெல்லாம் ஆகும். அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடுல படிக்க வைக்கிற எஜுகேஷனுக்காக இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக போறவங்களுக்கு அந்த சில டாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் குறைச்சிருக்காங்க. டிடிஎஸ், டிசிஸ் இதெல்லாம் குறைச்சிருக்காங்க. மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு. அது அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக நிறைய மக்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரியாம நிறைய ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்களை குறைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுத்தர மக்களை டைரக்டா இம்பாக்ட் பண்ற மாதிரியோ இல்ல டைரக்டா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்ல அது அவங்களுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரியோ இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பெருசா வரல. ஸோ மற்றதெல்லாம் கார்பரேட்ஸ் ஓவரால் எக்கனாமியை பூஸ்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தனிநபர் வருமான வரி விகிதத்துல மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா இப்போ 2 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால என்ன நடக்கும்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்ற விஷயத்த 50,000 இருக்கிறத 1 லட்சத்துல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுவும் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்லாப், இந்த ஸ்லாப் ஒரு நிறைய ஸ்லாப்ஸ் வச்சிருந்தாங்க. ஐடியில் ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம், அந்த மாதிரி அந்த நியூ ரெஜிம்ஸ்ல ஸ்லாப்ஸ் இருக்கும். 5 லட்சம்னா எவ்வளவு டாக்ஸ், 10 லட்சம்னா எவ்வளவு டாக்ஸ், 15 லட்சம்னா அந்த ஸ்லாப்ல 30 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா தான் 30% டாக்ஸ் வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனா அதுல எந்தவித சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. அதுவும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை அந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். இதை நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.